ஏன் யாருமே சோஷியல் மீடியாவில் இந்த கருத்தை பதிவு பண்ணலன்னு தெரியல. ரீசெண்டாக வந்து இண்டிகோ ஃபிளைட் டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணுது. பைலட்ஸ்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் கல்ச்சர் கொண்டாடுறாங்க. நைட்டில் வந்து இத்தனை ஹவர்ஸ் தான் ஃபிளைட் ஓட்ட முடியும், இத்தனை கேப்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஃபிளைட்ஸ் அவங்க வந்து எடுக்க முடியுன்ற மாதிரி பல விஷயங்கள் கொண்டாடுறாங்க. இது வந்து எல்லா ஃபிளைட் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் தெரியும், இண்டிகோக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. கடைசியில் வந்து என்ன ஆகுது, எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹெல்டப் ஆகிறாங்க. கடைசி கவர்மெண்ட்டே வந்து சரி இப்போதைக்கு விட்டு கொடுத்து ஆகிற வேலை பாருங்கன்ட்டு வராங்க. இது ரொம்ப வந்து சொல்ல வேண்டாம், அதை வந்து நம்ம சாப்டர் இல்லை. பட் ஸ்டில் நான் ஏன் இது ஒன்று சொல்லணும்னு வந்தேன்னா, ஏன் வெறும் பைலட்? அப்போ ரோட்டில் ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட் நடக்குது, லட்சக்கணக்கான உயிர் போகுது. அப்போ ஏன் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்து நம்ம பஸ் டிரைவர்ஸ்க்கும் லாரி டிரைவர்ஸுக்கும் இல்லை கேப் டிரைவர்ஸுக்கும் இந்த நைட்டு வண்டி எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டலாம், எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் ஓட்டணும், எந்த அவருக்கு மேலே நீங்கள் வந்து ஷிஃப்ட் மாற்றணுன்ற ஒரு வழிமுறையை கொண்டாடல. அப்போ ரோட்டில் போகிற உயிரெல்லாம் உயிர் கிடையாதா? நடுத்தர உயிரெல்லாம் உயிர் கிடையாதா? பைலட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கான ஷெடியூல்ஸ் கொடுப்பீங்களா? லாரியில் ஓட்டுறவனும் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் அந்த ஷெடியூல்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கான ஒரு சிஸ்டம் கொண்டாட மாட்டீங்களா? கொண்டாந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்லி என்ன ஒரு 1000 பேர் கூட கேட்க போகிறது கிடையாது. நன்றி, வணக்கம்.